மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். வணக்கம் அழகு. வணக்கம் பிருத்திவி. இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் தாவேக்கா தான் ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க. விஜயே அறிக்கை விட்டுருந்தாரு, இது நமக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் பொய், இவங்க கேஸே இன்னும் வரல, பெண்டிங்ல தான் இருக்கு, பாருங்க ஸ்கிரீன்ஷாட் பாருங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் திமுக எம்பி வில்சன் இது திமுக கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே நேற்று வழக்குல என்ன நடந்துச்சு, யார் யார் வாதாடினாங்க, யார் யார் அதில் இருந்தாங்க அப்படிங்கிற பின்னணிகள்லாம் இப்போ சொல்லப்பட்டு வருது. அது குறித்து விரிவாக பேசிடுவோம். இதுல விஜயனுடைய பங்களிப்பு என்ன, ஏன்னா முக்கியமா என்ன சொல்லப்படுதுன்னா விஜயோட வக்கீலே மாத்திருக்காங்கப்பா, அது யாஸ் விஜய்ங்கிறதா அவங்களோட வக்கீல், இதுல எங்க இருந்து அபிஷேக் சிங் முன்வி அப்படின்லாம் பலரும் இது குறித்த கருத்தை வெளியிட்டு வர்றாங்க. அது உண்மை என்ன அப்படிங்கிறது விரிவா பார்த்துருவோம். அடுத்து அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்து வெளியாகும் நிர்வாகிகள் எல்லாம் அந்த பிஜேபி கூட்டணி அதிமுகவோட போயிடுச்சுங்கிறதுனால ஒரு லெட்டர் பேட்ல அது குறித்த வருத்தங்களையும் கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு கட்சி விட்டு வெளியேறிட்டு வராங்க. செங்கோட்டையன் என்னப்பா மறுபடியும் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு ஒரு குழப்பமான நிலை அதிமுக பிஜேபிக்குள்ள மறுபடியும் ஏற்பட்டிருக்கு. அது குறித்தும் பேசுவோம். அதை அடுத்து பாத்தீங்கன்னா நேற்று உச்சநீதிமன்றம் வெர்சஸ் துணை ஜனாதிபதி அப்படின்னு ஒரு பெரிய அளவுல ஒரு மோதல் வெடிச்சிச்சு. அதன் நீட்சியா இன்னைக்கு ஒரு முக்கிய விஷயமும் அதுல சொல்லப்படுது. அது என்னங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் இறுதியா ஆளுநர் RN ரவி டெல்லிக்கு பயணம் போயிருக்காரு. அவர் எதுக்கு போனாரு, என்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, அமித்ஷா பிரதமர் சந்திக்க போறதா சொல்லப்படுது. இதுல என்ன விஷயம், என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி அதையும் பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். இதில் பிருத்திவி முக்கியமான விஷயமே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தாவேக்கா என்ன கிளைம் பண்ணுறாங்க ட்விட்டரில், அதாவது வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான திருத்தத்தை உச்சநீதிமன்றம் தடை பண்ணாங்க. ஏற்கனவே சர்ச்சையான மசோதாவாக கொண்டு வந்தாங்க. இதில் வந்து தடை பண்ணதுக்கப்புறம் இன்னும் அந்த சர்ச்சை வந்து நீங்களே எந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, யாரால இந்த தீர்ப்பு வந்துச்சு, எங்களால் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் கிளைம் பண்ணுறாங்க. அதே கிளைமை தான் விஜயும் வைக்கிறார். அதை மாதிரி எங்களோட வக்கீல் வாதாட போய் தான் எங்களால் மட்டும்தான் இந்த தீர்ப்பு வந்துச்சு சொல்லிட்டு பல டிவிகே நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க. அதனால இந்த சர்ச்சை வந்து இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இதில் பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, யார் சொல்கிறது உண்மை இதில், அதாவது டிவிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட மனு சார்பாக ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி தான் எங்களுக்காக வாதாடினாரு, அவர் வாங்கி கொடுத்த தீர்ப்பு அதுன்னு சொல்லிட்டு அவரை கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களால் மட்டும் தான் தீர்ப்பே வந்துச்சு அப்படின்லாம் கிளைம் வைக்கிறாங்க இல்லையா. ஆமா, அது குழம்புது. ஆமா, அது சொல்ற விஷயங்கள்லாம் இன்னும் பெரிய குழப்பத்தை வந்து தான் கொடுக்குது. இன்னொரு பக்கம் வந்து இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க நீங்க போட்ட மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்தாங்க, ஆனா உங்களோட மனுல, அதாவது நீங்க போட்ட குறிப்பிட்ட மனுல தீர்ப்பே வரலைங்க, இன்னும் சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்ல பார்த்தாலே உங்க மனு பேர்ல வந்து பெண்டிங் தான் இருக்கு. உங்களுக்காக மட்டும் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி வாதாடல. இதுல வந்து 70க்கும் மேற்பட்ட மனுக்கள் போட்டிருந்தாங்க இந்த சட்டத்துக்கு எதிராக. அந்த 70க்கும் மேற்பட்ட மனுக்களை கிளப் பண்ணி ஒரு 10 மனுவா உச்சநீதிமன்றம் வந்து சுருக்குனாங்க, இதை வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து முக்கியமா ஒரு 5 வழக்குகளை தான் பிரதான வழக்கா வச்சு உச்சநீதிமன்றம் விசாரிச்சாங்க. அந்த 5 வழக்குகளுக்கும் சேர்த்து தான் அபிஷேக் மனு சிங்வி வந்து ஆஜரானாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 5 வழக்குகள்ல விஜய் கட்சி போட்ட வழக்கு இல்லை, அதனால வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 12ஆம் தேதி போட்டதா சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட், 13ஆம் தேதி சொல்றாங்க. 13ஆம் தேதி இந்த வழக்கை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் 16ஆம் தேதி 17ஆம் தேதி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. விஜய் கட்சி போட்ட வழக்குல இன்னும் தெளிவா தீர்ப்பு சொல்லல, இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து விஜய் அவரோட கட்சிக்கு கிடைச்ச வெற்றின்னு கிளைம் பண்ண முடியும்? பிரஸ் மீட்ல டெல்லியில பேசினாரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அபிஷேக் மனு சிங்வி வந்து எங்களுக்காக தான் வாதாடினாரு சொல்றாங்க இல்லையா. அப்ப அபிஷேக் மனு சிங்வி வந்து எங்க பிரஸ் மீட் கொடுத்துருக்கணும், எதுக்காக காங்கிரஸ் ஆபீஸ்ல பிரஸ் மீட் கொடுக்குறாரு அவரு? இன்னொரு கட்சிக்கு வாதாடினவரை அப்படி இன்னொரு கட்சியில பிரஸ் மீட் கொடுக்க முடியும்? காங்கிரஸ் கட்சிக்காரர் அதனால கொடுத்துருக்கலாம். அதுதான் சொல்றாங்க, உங்களுக்காக மட்டும் வாதாடலைங்க அவரு, 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் போட்டாங்க, அவரும் அதுல வழக்கு போட்டிருந்தாரு. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அபிஷேக் மனு சிங்வியும் கபில் சிபலும் வாதாடினாங்க. நீ இதை வந்து டிவிகே காரங்க வந்து இவங்களால மட்டும்தான் வெற்றி கிடைச்சதுன்னு கிளைம் வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு சாரார் சொல்றாங்க. ஆனாலுமே இப்போ நேற்று நடந்த வழக்கு யார் யாருக்குன்னா, அசாதுதீன் ஓவைசி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜமாய்த்துல் உலேவாவா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு பேர் அது. ஸோ இவங்களுக்காக தான் மெயினாக அவர் ஆஜராகி வாதாடினா சொல்லப்படுது. அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரதானமாக இருக்கிற மொத்த வழக்குகளை ஒரு 5 வழக்கை எடுத்து இதை வாதாடி இருக்காங்க.
இதுல இவங்க சொல்றதும் சரிதான், ஆனா அதே நேரம் ஃபேக்சுவலா அது எப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்ற போறாங்கன்னா, வக்கீலே உங்க வக்கீல் இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க. அந்த யாஸ் எஸ் விஜய் அப்படிங்கிறவர் தான் உங்க வக்கீல் அப்படின்னு சொல்லி தகவல்லாம் ஸ்கிரீன்ஷாட்லாம் ஷேர் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல தான் போட்டுருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெட்டிஷனர் தான் அவரு, அந்த வழக்கு மனு தாக்கல் பண்ணது இவரு, ஆனா தாவேகாவுக்கு ஆதரவா அவங்க வந்து வாதாடினதுன்னு பார்த்தா அது அபிஷேக் சிங் மன்வி தான், எல்லாத்தையுமே உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல முடியாது அப்படின்னு விஜய் கட்சி சேர்ந்தவங்களும் சொல்றாங்க. அவங்க மறுபடியும் அதான் விடாப்படியே நிக்கிறாங்க. எங்களோட மனுக்காக மட்டும் தாங்க அபிஷேக் மனு சிங்வி வாதாடினாருன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அதுல நிக்கிறாங்க. ஏன்னா அபிஷேக் மனு சிங்வி எங்க போஸ்ட் ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு பாருங்க, தலைவர் சொல்ல ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு. ஒரு பிரபல நடிகர் வந்து அவரை பாராட்டி போஸ்ட் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரீபோஸ்ட் பண்றது வழக்கம் தான். அதனால மட்டும் நீங்க வந்து உங்களுக்காக தான் வாதாடினாருன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட சொல்ல முடியாது. அதை மட்டும் ரீபோஸ்ட் பண்ணல, காங்கிரஸ் சொன்னது ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு, ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அபிஷேக் மனு சிங்வி வந்து போட்ட மனுக்களுக்கு மொத்தமா ஆஜரானதா சொல்றாங்க. விஜய் கட்சிக்கு மட்டும் ஆஜராகி அவர் வந்து வாதாடல, எல்லாத்துக்கும் சேர்ந்தா வாதாடினாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் விஜய் எப்படி சொல்றாரு, இது நம்ம கிடைத்த பெரிய வெற்றி, அதுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் பண்றதுக்காக சொல்லலாம். ஏன்னா அது மிக முக்கியமான பிரச்சனை, இந்திய அளவுல மிக முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்பட்ட மசோதா வந்து இவங்களும் வந்து ஒரு இதுவான திமுக வழக்கு போட்டாங்க, இன்னும் பல கட்சிகள்லாம் வழக்கு போட்டு தான் இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்குகள்லாம் விசாரிச்சாங்க. அதுல ஒன்னாவது பெட்டிஷனர்ஸா வந்து தாவேகா இருந்தாங்க. தாவேகா மட்டும் வழக்கு போட்டு ஜெயிச்சிருந்தா விஜய் கிளைம் வைக்கலாம், நாங்க தான் முதல் கட்சியா வழக்கு போட்டோம், எங்க வழக்கால தான் தீர்ப்பே வந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இந்தியா முழுக்க பல தரப்பினர் இதுக்கு எதிராக வழக்கு போட்டு தான் தீர்ப்பு வந்திருக்கு. இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், தாவேகா கட்சி சார்பாக போடப்பட்ட வழக்குல இன்னும் தீர்ப்பு வரல. அந்த தாவேகாவோட வழக்கையே வந்து அவங்க வந்து முக்கியமான பிரதான வழக்கா வந்து லிஸ்ட் பண்ணல, சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சிருக்காங்க, பெண்டிங்ல தான் இருக்கே ஒழிய அப்படி கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சாரார் சொல்றாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தாவேகா பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்கிறாங்க, திமுக எம்பி வில்சன் வந்து திமுக கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தரப்பு என்ன சொல்றதுன்னா, அது ரெண்டுமே தப்பு, இப்படி யாருமே அதை கிளைம் பண்ண முடியாது, இது முழுக்க சிறுபான்மை மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் பார்க்கணும். இது இன்னொரு வகையில் திமுக தாவேகா போன்ற கட்சிகள் இந்த அடிச்சுக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். என்ன இருந்தாலும் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறதுல யாரு முன்னாடி இருக்காங்க அப்படின்னு திமுக இத்தனை ஆண்டுகாலம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அந்த வழியில் தாவேகா பயணிக்கிறது ஒரு வகையில நல்லது, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பானது. ஆமா, அந்த அதிமுக எங்கப்பா அப்படிங்கறதா இப்ப எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி. இதுல விஜய் இருக்காரு, திமுக இருக்கு, இந்த வக்கீல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்க முடியுது. அதிமுக சார்பா யாருமே ஆஜராகலையே, இவங்க தானே சிறுபான்மைக்கு பாதுகாவலரா இருப்போம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே கடந்த காலத்துல. இப்ப என்ன நிலைப்பாடுல இருக்காங்க, அங்க எதிர்த்து ஓட்டு போட்டதோடு சரி, நீதிமன்றத்துக்கும் போல சார்பா வழக்கறிஞரும் ஆஜராகல, மனுவும் தாக்கல் பண்ணலையே அப்படின்னு இப்படி ரெண்டு கட்சியை தாண்டி இப்ப அதிமுக பக்கம் டைரக்ஷன்ல திருப்பிட்டாங்க. ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, திமுக பிளஸ் தாவேகா போன்ற கட்சிகள்லாம் இங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க சட்டம் வரக்கூடாதுன்ட்டு. இந்த ரெண்டு தரப்பினருக்கும் இடைப்பட்ட கட்சியா அதிமுக இருக்கிறது, எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாஜகவோட கூட்டணி வச்சாச்சு, பாஜக ஆதரவா நிக்க வேண்டியது இருக்கு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் ஆதரவா நிக்க வேண்டியதா இருக்கு. அதனால எங்க போறதுன்னு தெரியாம அதிமுக காரங்க கொஞ்சம் முழிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதனாலதான் அதிமுகவில் தொடர்ந்து பலரும் வெளியேறிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இஸ்லாம் தலைவர்கள்லாம் பலர் வெளியேறிட்டு இருக்காங்க. ஆமா, இஸ்லாம் தலைவர் வெளியேறாங்க. அதே மாதிரி இந்துக்களா இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளுமே மணக்குமுறையில் வெளிப்படுத்திட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த காரைக்கால் தெற்கு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ அவர் ஒருத்தர் ரிசைன் பண்ணார் கட்சியை விட்டு. அடுத்து புதுக்கோட்டை ஆலங்குளம்ல சிறுபான்மை பிரிவை சேர்ந்த அந்த நகர செயலாளர் ஒருத்தர் வெளியே போனாரு. இப்போ சமீபத்தில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த கிளை செயலாளர் ஒருத்தர் வெளியேறி இருக்காரு. போறதெல்லாம் அது சின்ன சின்ன தலைவர் நீங்க நினைக்கிறீங்க, ஆனாலும் அதன் பின்னணியில தொண்டர்களாக தான் அவங்களை கருதப்படுவாங்க. ஸோ இந்த கூட்டணி தொண்டர்கள் யாரும் விரும்பல அப்படின்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, போறதெல்லாம் இஸ்லாமியர்கள் தானே, அவங்க அப்படிதான் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை தான் எடுத்தாகணும். அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பூர்ல நடந்த மீட்டிங்ல பேசின முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் யாரு, அதே மீட்டிங்ல பேசின கவுன்சிலர் கண்ணப்பன் யாரு, இவங்கெல்லாம் இந்துக்கள் தானே, இவங்க ஏன் வந்து விளையக்க சொல்றாங்க, நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு என்னைக்குமே துணையா நிற்போம்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஒரு மதம் சார்ந்து பார்க்கக்கூடாது, கட்சியினுடைய நிலைப்பாட்டை தான் பார்க்கணும் அப்படிங்கிற கருத்துக்களும் மேலெழும்ப சொல்லப்பட்டு வருது. இதுல இன்னைக்கு செங்கோட்டையன் ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. ஆமா, என்னன்னா அந்த பொன்முடி இருக்காரு இல்லையா, அமைச்சர் பொன்முடி பேசின சர்ச்சை பேச்சை கண்டிச்சு அவங்க போராட்டம் பண்றாங்க அதிமுகல. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னுமே வந்து பொன்முடி எதற்காக அமைச்சர் பதவி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் கேள்வி இன்னும் கேட்கப்படுது. கட்சி பதவியிலிருந்து தூக்கிட்டீங்க, ஆனா அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கினா மட்டும்தான் திமுக எடுத்த நடவடிக்கை சரியா இருக்கும். அதுக்குதான் கனிமொழி எம்பி ஒரு பதில் சொல்லியிருக்காங்களே, ஒரே நபருக்கு எத்தனை தண்டனை தான் கொடுக்கறது அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க.
ஏன்னா அவங்க தான் அந்த விஷயம் ரைஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. இந்த உளவு பிரிவுல என்ன பண்ணுதுப்பா, ஒரு முதல்ல ஒரு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, 5 நாள் கழிச்சு போய் சிஎம் கொண்டு போய் சேர்க்குறீங்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்தில் தான் அவர் நீங்க சொல்ற மாதிரி பதவியில் இருப்பாரா மாட்டாராங்கிற ஊசலாட்டம் திமுகவில் தொடர்ந்து எழுது. நேற்று கோர்ட்டு கூட கண்டிச்சிருக்கு அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு. முதல்வர் மறுபடியும் ஒரு அறிவுரை கொடுத்திருக்காரு, மாதிரி ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுற மாதிரி பேச வேணாம் பொதுவெளியில் அப்படின்னு எல்லா அமைச்சர்களையும் கேட்டிருக்கிறார் நேற்று நடந்த மீட்டிங்ல. ஸோ இப்படி பல பிரச்சனை சுற்றி திமுக சுற்றி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த விஷயத்தை எங்கே எடுத்தோம்னா செங்கோட்டையன் மட்டும் வந்தோம் இல்லையா, இந்த பொன்முடி பேச்சுக்கு தான் செங்கோட்டையன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. அதுவும் அங்கே ஈரோடு கோபிச்செட்டி பள்ளத்தில் அந்த ஏரியா விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு, அதுக்குள்ள தான் போராட்டம் ஈடுபட்டாரு. அதில் பேசின பேச்சுங்கிறது தான் இப்போ மீண்டும் விவாத பொருளாக லைம்லைட்டுக்கு வந்திருக்கு. என்னன்னா அது மாதிரி ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரிலாம் முன்னாள் கடந்த கால ஆட்சியெல்லாம் நடந்துச்சு அதிமுக ஆட்சி, யார் பேருங்கிறது மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கடைசி வரைக்கும் பொதுச் செயலாளருங்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவருங்கிறாரு ஒழிஞ்சு எடப்பாடி பழனிசாமின்னு பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. அதே நேரம் அவரை பாராட்டியும் பேசியிருக்காரு. இது என்னப்பா இப்போ இறங்கி வந்துட்டாரா இல்லை இன்னும் அந்த ஊசல் இருக்கா, இன்னும் அந்த பிரச்சனை பூசல் இருந்துகிட்டே இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் பிஜேபிக்கு அவர் சைடு சாஞ்சிருச்சு, கூட்டணிக்கு வந்துட்டாங்க, இனிமேல் செங்கோட்டையனால ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தி தூக்கி போட்டாங்க செங்கோட்டையனை. இப்போ என்ன பண்ணனே தெரியாமல் அவர் தனி வழியும் போக முடியாது, எடப்பாடியும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எடப்பாடி ஏற்கனவே அவர் செங்கோட்டையனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கேசி கருப்பண்ணனை வச்சு இப்போவே காய்கள் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு, செங்கோட்டையனுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிற தகவல் அதிமுகவில் உலா வந்த அதே நேரத்தில் தான் இன்னைக்கு எடப்பாடியை வானலாக புகழ்ந்திருக்காரு செங்கோட்டையன். அதே சமயம் அவர் பேரை சொல்லவே இல்லை, அவர் பேரை சொல்லாமையே தொடர்ந்து புகழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு விருது தான் போருக்கு, எப்போ வேணாலும் மறுபடியும் அடிப்பேன், ஜாக்கிரதை, எனக்கு டைம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இதுல இந்த வக்ஃப் திருத்த சட்டம் இருக்கு இல்லையா, இந்த வழக்குல யாருக்கு வெற்றி அப்படின்றதுல பெரிய போட்டி நிலவுது இல்லையா, அதாவது யாரோ வெற்றி கிளைம் பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்கு தோல்வி அப்படின்னா சந்தேகம் எல்லாம் பாஜக அரசுக்கு தான். அவங்க தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அவங்க தான் இந்த இஸ்லாமோட மத உரிமையை மீறுற மாதிரி பல திருத்தங்கள் பண்ணாங்க. இதை உச்சநீதிமன்றம் ஆணித்தரமா கண்டிச்சு தடை விதிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் வெற்றின்னு ஒரு பக்கம் குழப்பம் இருந்தாலும் இந்த பக்கம் குழப்பமே இல்லாம சொல்லலாம் பாஜக அரசுக்கு எடுத்த தோல்வின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த தோல்வியோட நீட்சியா தான் நேற்றைக்கு துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் ஒரு பெரிய குமுறலே வெளிப்பட்டிருக்கார். அவரோட கருத்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மோடி அரசோட கருத்தை தான் அவர் பிரதிபலிக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, நேத்திக்கு அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே டைரக்டா உச்சநீதிமன்றத்தை தாக்குற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருந்தாரு. குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப சமீபத்துல தமிழக ஆளுநர் RN ரவிக்கும் திமுக அரசுக்கும் ஒரு பெரிய சட்ட சிக்கல் போச்சு இல்லையா. அந்த சட்ட சிக்கல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு திமுக அரசுக்கு ஆதரவா வந்தது. எதனால அப்படின்னா, ரொம்ப நீண்ட காலமா பல மசோதாக்களை கிடப்புல போட்டிருந்தாரு ஆளுநர் RN ரவி. அதை உச்சநீதிமன்றம் அதோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி, அதாவது 142வது பிரிவு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்கள் ஒப்புதல் கொடுத்தாங்க. அந்த ஒரு சிறப்பு அதிகாரத்தை தான் நேற்றைக்கு ஜக்தீப் தன்கர் தாக்கி பேசியிருந்தார். நீங்க எப்படி அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதிக்கு உத்தரவு போட முடியும்? இது என்ன விவகாரம் அப்படின்னா, ஆளுநர்கள் ஆகட்டும் ஜனாதிபதி ஆகட்டும், அதாவது மத்திய அரசு தாக்கல் பண்ணக்கூடிய மசோதா, அப்புறம் சட்டமன்றங்கள் கொடுக்கக்கூடிய மசோதா மீது எத்தனை நாட்கள்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கேள்வி நீண்ட காலமா இருக்கு. ஏன்னா எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல ஆளுநர்கள் அந்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாவை கிடப்புல போட்டுறாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு டைம் ஃப்ரேம், ஒரு டைம் லைன் தேவைப்படுது. இத்தனை நாளுக்குள்ள நீங்க நடவடிக்கை எடுத்துடணும். ஒன்னும் அந்த மசோதாவை நிராகரிக்கலாம், இல்லைன்னா ஒப்புதல் கொடுக்கலாம், எதுவுமே பண்ணாம வச்சிருக்க கூடாது. அது ஜனாதிபதியும் சேரும் ஆளுநர்களையும் சேரும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்புல சொல்லியிருந்தாங்க. அந்த தீர்ப்பை கண்டிச்சுதான் சுப்ரீம் கோர்ட் இந்த அதிகாரத்தை அடிக்கடி பயன்படுத்திட்டு வராங்க. அதாவது இந்த 142 அதிகாரம் ஜனநாயக சக்தியின் மீது நீதிமன்றம் தொடுக்கும் அணு ஏவுகணையா மாறிடுச்சு அப்படின்ற காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீதிபதிகள் என்ன சூப்பர் பார்லமெண்டா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காரு. இதுக்கு பல தரப்பிலிருந்து கண்டனங்கள் வந்திருக்கு. ஏன்னா இவரோட கருத்து நிச்சயமா மோடி அரசோட கருத்தா தான் இருக்கும். மோடியால டைரக்டா பேச முடியாத பட்சத்துல தன்கர் மூலியமா பேச வைக்கிறாங்க. இந்த கருத்து மூலியமா உச்சநீதிமன்றத்திற்கும் மத்திய அரசுக்கும் மோதல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பல விமர்சனங்கள் வந்தது. இதற்கு பல கண்டனங்களும் நிறைய பேர் சொன்னாங்க. குறிப்பா நம்ம திமுக MP திருச்சி சிவா இருக்காரு இல்லையா, அவரும் அதான் சொல்லியிருந்தார். அதாவது நீதித்துறை அரசாங்கம் எல்லாமே தனித்தனி பிரிவுகள் தான், ஆனா எல்லா பிரிவுகளும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் வருது. அப்படி பார்க்கும்போது அரசியலமைப்பு சட்டம் தான் இதுல எல்லாத்துக்கும் பிரதானமா இருக்கிறது, யாருமே மறந்துடக்கூடாது அப்படின்லாம் பல அறிக்கைகள் கொடுத்தாங்க இல்லையா. இப்ப இன்னொரு முக்கியமான நிகழ்வு தொடர்ந்து என்ன அப்படின்னா, ஆளுநர் ரவி டெல்லிக்கு போயிருக்காரு. அவர் மத்திய அமைச்சர்களை சந்திக்க போறதா சொல்றாங்க. இப்ப இதுல மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா, அதாவது உச்சநீதிமன்றம் அதோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி ஆகட்டும் ஆளுநர்கள் ஆகட்டும் இத்தனை நாட்களுக்குள்ள மசோதா மீது நடவடிக்கை எடுத்துடணும் அப்படின்ற தீர்ப்புக்கு எதிராக
மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து அவசர சட்டத்தை கொண்டு வர போறதா செய்தி வந்திருக்கும். அவசர சட்டத்தை கொண்டு வந்து அந்த தீர்ப்புக்கு எதிராக அவங்க வந்து பண்ண போறாங்க, அதற்கு வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க போல. ஏன்னா அந்த தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா எல்லா எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல வந்து அவங்க கொண்டு வர சட்டத்திற்கு ஆதரவா ஆளுநர்கள் செயல்படுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு கடிவாளம் போடுற மாதிரி மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து அந்த உச்சநீதிமன்ற இந்த தீர்ப்பையே நிறுத்தி வைக்கிற மாதிரி அவசர சட்டத்தை கொண்டு வர போறதா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய நீட்சியா தான் நம்ம தமிழக ஆளுநர் டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லி கூப்பிட்டதன் இந்த அழைப்பின் பேர்ல தான் அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு அமித்ஷா சந்திக்க போறாரு, பிரதமரை சந்திக்க போறாருங்க தகவல்லாம் சொல்லப்படுது. அந்த சந்திப்புக்கு அப்புறம் தான் நீங்க சொல்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. குறிப்பா ஆளுநர் சந்திக்கிறது வந்து அவர்கிட்ட இந்த விவரங்கள்லாம் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, இது ஏன் அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேட்டுட்டு இதை அடுத்து நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகளை மத்திய அரசு எடுக்க போகுது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அதுவும் இல்லாம வர ஞாயிற்றுக்கிழமை தான் ஆளுநர் திரும்பி வரப்போறாரு தமிழ்நாட்டுக்கு. அதற்கிடையில ஆளுநர் மாற்றம் குறித்த விவகாரங்களும் பேசப்படலாம் அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்பட்டு வருது. இதுக்கப்புறம் வந்து தார்மீக ரீதியா ஆளுநர் பதவி விலகணும்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அவரோட பதவி வந்து பறிக்கப்படுமா, இல்லை அவர் மேலே வேறு யாராவது கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். பிருத்திவி, இப்போ நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றது என்ன நடந்திருக்கு சொல்கிறேன் பாருங்க. அந்த சமீப காலமாக வந்து அமலாக்கத்துறையோட செயல் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது இல்லையா? அமலாக்கத்துறை வந்து குறிப்பாக எதிர்கட்சிகளை தாக்கி ரைடு பண்ணுறாங்க. தொடர்ந்து அமலாக்கத்துறை தலைப்புச் செய்திகளில் அடிபட்டுட்டே வருது. சரி, இப்படி ஒரு பக்கம் ரைடு பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு மிக முக்கியமான வழக்குல அமலாக்கத்துறை வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய வினோதமா வழக்கமா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, பெங்களூர்ல ஒருத்தர் இருக்காரு, ஒரு பேர் சதீஷ். இவர் வந்து நாய் வளர்ப்புல ஒரு சதீஷ் தான் இருப்பாங்க. இந்த காமெடி திரும்பி பண்ணிருக்காரு. இவர் பேர் சதீஷ். இவர் நாய் வளர்க்குறதுல அதிக ஆர்வம் கொண்டவர். அதாவது யுனிக்கா சில பிரீட்ஸ் இருக்கும் இல்லையா, ரொம்ப அரிதான நாய் வகைகளை கொண்டு வந்து வளர்க்கக்கூடியவர். இவர் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 50 கோடி செலவு பண்ணி ஒரு நாய் வாங்கியிருக்காரு. 50 கோடி செலவு பண்ணி நாய் வாங்கியிருக்காரு. ஈடு சும்மா இருக்குமா? எப்படி 50 கோடி நாய் வாங்குறான்னு சொல்லிட்டு உட்ரா ரைடு அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு பெங்களூர் வீட்டு ரைடு வந்துட்டாங்க. நீங்க எப்படி 50 கோடி செலவு பண்ணி நாய் வாங்குனீங்க, கணக்கு வழக்குல எடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவரும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து காட்டிருக்காரு. எந்த விதமான டிரான்சாக்ஷன் எதுவுமே இது பண்ணல. ஏன்னா பேங்க் ரெக்கார்ட் ஆகணும்ல, 50 கோடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. கருப்பணமா கொடுத்து வாங்கிருப்பாரு. எப்படிங்க ரெக்கார்ட் ஆகாம இருக்கும்? ஒருவேளை ஹவாலா பணமா இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் விசாரணை பண்ணிருக்காங்க. இவருக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. நான் என்னுடைய இதுபடி தான் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்களை வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது அவர்கிட்ட பல வகை நாயெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து கண்காட்சி மாதிரி மக்கள்கிட்ட காட்டி அரை மணி நேரத்துக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு பக்கம் இந்த சிக்கல் அவருக்கு, ஆனால் சிக்கல்லாம் அவர் கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குப்பா, நான் தொடர்ந்து பல நாய்களை வாங்க போறேன், ஏதாவது சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. ஆனா அதோட ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த விஷயம் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது வரைக்கும் உண்மை. அது அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, உண்மையிலேயே அது 50 கோடியான்னு சொல்லி விசாரிக்கிறப்பதான் தம்பி மாட்டிருக்காரு. ஐயா அவ்வளவு பெரிய ஒருத்தர் இல்லையான்னு வடிவில் அழுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடந்து கதறி இருக்காரு. அப்ப எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, நான் அது பிசினஸ்க்காக பண்ணேன், இதை சொல்லி மக்கள் நம்ப வச்சா அதில் நான் ஒரு வருமானம் பார்த்தேன். சரி, அப்ப அந்த நாயோட விலை தான் என்னையா அப்படின்னு கேட்டா 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள நார்மலான நாய் தான் அது அப்படின்னு உடான்னு சொல்லிட்டு மாட்டிருக்காரு தலைவர். இது வினோதத்துல வினோதமா இருக்கு, உச்சகட்ட வினோதமா இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு. நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.